என்னோட 2 பிள்ளைகளோட நீண்ட நாள் இல்ல நீண்ட வருட கனவு நனவாக போகுது. என் பையனுக்கும் பொண்ணுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம நினைச்சது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என் பையன் 2 நாளா தூங்கவே இல்ல. எப்பமா அந்த டே வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தான். ஏன் என்னன்னு தெரியல. என் பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே பிளைட்னா அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரிதான் என் பொண்ணும் இருக்கா. இவ்வளவு சின்ன வயசுல எல்லாம் நம்ம பிளைட்ல போனதே இல்ல. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு எமிரேட்ஸ்ல போற அளவுக்கு கடவுள் கொடுப்பனையை கொடுத்திருக்காருன்னு சந்தோஷமா இருக்கு. டிக்கெட் புக் பண்ணி அடுத்த நாளே என்னோட பையன் எமிரேட்ஸ் பிளைட்ட வரைஞ்சு வச்சுட்டான். நாங்க வந்தது எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால பிளைட் பயங்கர கூட்டமா இருந்தது. பிளைட்டுக்காக வெயிட் பண்ணவங்க எல்லாத்தையும் கேட்டா நாங்க எலெக்ஷனுக்காக போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஓட்டுக்கு காசு வாங்கின காலம் போய் இப்ப பிளைட்டுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஓட்டு போட போறாங்கன்னா ரொம்ப பெருமையாவும் இருந்தது. இங்க யுஏஇல இருக்கும் போதும் வானத்துல எங்க பார்த்தாலுமே அது எமிரேட்ஸ் பிளைட்டா என்ன பிளைட்னு தம்பி கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். ஒரு வழியா எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு பிளைட்டுக்குள்ள ஏறிட்டோம். இந்த சைடு பிசினஸ் கிளாஸ், இந்த சைடு ஃபுல்லாமே எக்கனாமி. ஒரு வழியா சீட்ல வந்து உட்காந்தாச்சு. உட்காந்தோடனே என் பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கிரீன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கிரீன்ல நம்மளோட தமிழ் மூவிஸ், தமிழ் சாங்ஸ் எல்லாமே இருந்தது. தனியா ஹெட்செட்டுமே கொடுத்திருந்தாங்க. தம்பி வரைஞ்சு வச்சிருந்த டிராயிங்க ஏர் ஹோஸ்டஸ் கூப்பிட்டு காட்டினா அவங்களுமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. வெயிட் பண்ணி இந்த டிராயிங் வச்சு நாங்க போட்டோவும் எடுத்து பிரிண்ட் போட்டு தரோம்னாங்க. அதே மாதிரியே வந்து போட்டோவும் எடுத்து பிரிண்ட் எடுத்து கையில கொடுத்துட்டாங்க. அடுத்ததா குட்டி பிள்ளைகளுக்கு டிராயிங் கிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே பிரிச்சு 2 பேரும் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வார் சிச்சுவேஷன்ங்கிறதுனால மதுரைக்கு டைரக்ட் பிளைட் துபாயில இருந்து இல்ல. அந்த ஒரு ரீசனுக்காக இப்ப துபாயில இருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கோம்.